எல்லாரும் இன்ஸ்பிரேஷன் தேடி மலைக்கு போவாங்க. நானும் போனேங்க. நமக்கு தான் சும்மா இருந்து பழக்கமே இல்லையே! அங்க இருக்கிற ஒரு ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு டிராயிங், பெயிண்டிங், யோகா, பிராணாயாமா இதெல்லாம் கத்துக் குடுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நானும் ஜாலியா கிளாஸஸ் எடுத்தேன். நெறைய டிராயிங் பண்ணோம். நெறைய பிராணாயாமா பண்ணோம். நெறைய கிளாஸஸ் பண்ணோம். அவங்க வரைஞ்ச படம்லாம் பார்க்குறீங்களா? இது எல்லாம் குழந்தைங்க வரைஞ்ச படம். ஆப்பிளும் வரைஞ்சாங்க. 1 மாசம் எப்படி போச்சுன்னே தெரியலங்க. நமக்கு ரொம்ப புடிச்ச வேலைய பண்ணும்போது டைம் பறந்துரும்னு சொல்லுவாங்களே! அது இதுதானா? என்னோட பர்சனல் சில ப்ராஜெக்ட்ஸும் என்னால எஃபோர்ட்லெஸ்ஸா, ஈஸியா, கான்சன்ட்ரேஷனோட, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம வரைய முடிஞ்சது. இப்ப நீங்க பார்க்குற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் நான் மலையில உட்காந்து தான் பண்ணேன். தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் வொர்க் ஸ்டேஷன் கிடைச்சது எனக்கு அந்த 1 மாசமும். இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணவரு பெல்ஜியமோட சிட்டிசன். அவர் நம்ம ஊர் பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. அத ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி பெல்ஜியமோட ஃபேமஸ் கார்ட்டூன் டின்டன் வந்து ஹிமாலயாஸ்ல இருக்க மாதிரி சுத்தி ஒர்லி பெயிண்டிங் கான்செப்ட்ல டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த பெயிண்டிங். ஏதோ இந்த புள்ள இவ்ளோ நல்லது பண்ணுதேன்னு கேதார்நாத்ல இருக்க சிவனும் அவரை பார்க்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இந்த ட்ரிப் முடிஞ்ச உடனே. நானும் விளையாட்டா போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நாம நினைச்சா போக முடியாது. அழைப்பு அங்கேருந்து வரணும்னு. அங்க போன எனக்கு அவரு கோயில வரையணும்னு பயங்கர ஆசை. என்னோட ஸ்கெட்ச் புக் பத்திரமா இருந்தது. ஆனா பென்சில் கிடைக்கல. சுடு தண்ணி கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு டீ கடை அண்ணா பென்சில் குடுத்தாரு. "நீ தைரியமா டிராயிங் பண்ணுடா செல்லம்னு" கடவுளே பிளஸ் பண்ணின மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட நினைப்பு தானே நம்ம நெஜம். இது என்னோட நெஜம். மழை காத்துல ஒரு மேஜிக் இருக்கு. ஸ்லோனஸ் இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா இல்ல வாய்ப்பு உண்டு பண்ணிட்டு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்க. இது என்னோட ஹிமாலயன் ஸ்டோரி. உங்களுக்கு இப்படி ஏதாவது ஸ்டோரி இருந்தா ஷேர் பண்ணுங்க.